ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நசுக்கி போட்டு ஒரு கஷாயம் தாங்க வச்சுருக்கோம். இந்த கஷாயம் எப்படி நம்மளை பாதுகாக்குது, நரம்பு மண்டல பிரச்சனைகளை எப்படி தீர்க்குது, இதோட பயன்கள் என்னென்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் 3 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கிராம்பு மன அழுத்தத்தை போக்கக்கூடியதுங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனையையும் சரி செய்யுங்க. நடுக்குவாதத்தையும் குணமாக்கும் சக்தி இந்த கிராம்பிற்கு இருக்குங்க. இதை 3 எடுத்திருக்கேன். இது கூடவே இன்னொரு பொருளும் சேர்த்துக்க போகிறேங்க. அதுதான் பட்டை. பட்டையோட நன்மைகள் என்னென்ன, இது நமக்கு எப்படி உதவுதுங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். மூளையின் பிராணவாயுவை அதிகரிக்க வைக்கிது. இதன் மூலம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை இது தீர்த்து வைக்கிதுங்க. மூளையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கின்ற சக்தி இதுக்கு இருக்குது. நரம்புகள் இருக்கிற திசுக்கள் சேதமாகாமல் இருப்பதற்கும் செயலிழக்காமல் இருப்பதற்கும் இது உதவுதுங்க. வயதான காலத்தில் வரும் ஞாபக மறதியும் இது தடுக்குங்க. இது பட்டையின் சிறு துண்டை நான் இதில் எடுத்திருக்கேன். இது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காயோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஏலக்காய் அரிசியில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், புரதச்சத்து, பொட்டாசியம், சோடியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ, பி, சி இது எல்லாம் இருக்குது. நம்ம உடம்பில் உள்ள பித்தத்தை வெளியேற்றி நரம்பு தளர்ச்சியை போக்கும், நரம்புகளையும் வலுப்படுத்த உதவுங்க. இந்த ஏலக்காயில் 2 அல்லது 3 நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இடிக்கல்ல வச்சு நம்ம நல்லா தட்டி எடுத்து வந்துடலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 200 ml தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இது குறைஞ்சது 3/4 டம்ளர் அளவுக்காவது கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கணுங்க. இந்த தண்ணி கூட நம்ம இடித்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாங்க. இது நல்லா கொதிக்கும் போது நரம்புகளில் ஏற்படுற பிரச்சனையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நரம்புகளில் வலி, நரம்புகளில் கூச்ச உணர்வு இருக்குங்க. உணர்வே இருக்காது. சோர்வு, தசைகளில் வலு குறைந்து பலவீனமாவது, தசைப்பிடிப்பு ஏற்படுவது, பார்வையில் குறைபாடு ஏற்படுவது, பொருளின் வாசம் எதுவும் தெரியாமல் இருப்பது இவையெல்லாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைங்க தாங்க. சுவை தெரியாது, காதுகள் கேட்கப்படும் சக்தி குறையுங்க, அறிவு ஆற்றல் பிரச்சனை ஏற்படும், அடிக்கடி தலைவலி ஏற்படும். இவையெல்லாம் தான் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள். இது கூடவே இது சுவைக்காக கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இதை ஆற விட்டு ஒரு கிளாஸில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தேநீரை நம்ம குடிக்கும்போது நரம்புகளில் இருக்கும் அடைப்புகளை நீக்கி சீர்படுத்தும். நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் நடுக்குவாத நோயையும் இது குணப்படுத்துங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதோட சாறு நல்லா இறங்கி ஆற வச்சு இதை கண்ணாடி கிளாஸ்லையோ டம்ளர்லையோ நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. மாற்றி இதை நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்ம நரம்பில் உள்ள எல்லா வித பிரச்சனையுமே சரி செய்யுங்க. நரம்பில் இருக்கிற அடைப்பை கண்டிப்பாக இது போக்குங்க. நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு நம்ம மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இதை குடிக்கலான்னு டாக்டருங்க சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் 15 நாள் இதை தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனை நமக்கு நீங்கிறது நமக்கே தெரியுங்க. இதை கண்டிப்பாக குடிக்கலாம். இதில் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எப்போதுமே எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று தாங்க. இதை வச்சு நம்ம சின்னதாக ஒரு கஷாயம் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கஷாயம் வயசான காலத்தில் நமக்கு ஏற்படுற ஞாபக மறதியும் கட்டுப்படுத்தி நல்ல ஞாபக சக்தியும் நமக்கு தோண்டுங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க உள்ள இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கஷாயத்தை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்து பயனடைங்க. ஏதாச்சும் ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.